we gather to share a remarkable medical success story, one that reflects the power of precision medicine, the strength of the human spirit, and the exceptional expertise of the treatment. Dr. M. Raja sir, Dr. Gopinathan sir, and Dr. Madhumita ma'am. They will share the transplant. MGM புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோயாளிகளுக்கு எந்தெந்த வகையான மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறதோ, அது அறுவை சிகிச்சையாக இருக்கலாம், மருத்துவ சிகிச்சையாக இருக்கலாம், கதிர்வீச்சு சிகிச்சையாக இருக்கலாம், இது போன்ற பலவிதமான சிகிச்சைகள் எல்லாம் ஒரே இடத்தில் அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதே போல் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் கடந்த 2 வருடங்களாக. அதில் இன்று நாம் குறிப்பிட்டு பேசக்கூடிய விஷயம் இந்த எலும்பு மஜ்ஜை மாற்றுதல், அந்த ஒரு வகையான சிகிச்சை பற்றி தான். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்கு அது எப்படி நாங்கள் பயன்படுத்தணுன்றதை பற்றி தான் இன்றைய பேச்சுடைய இந்த எலும்பு மஜ்ஜைன்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அது ஒரு தனி உறுப்பு. எலும்புக்குள்ளே இருக்கே தவிர அது எலும்புடைய பகுதி அல்ல. எலும்புடைய உள்பகுதியில் இருக்கிற உறுப்பு. இந்த உறுப்பில் தான் நம்ம ரத்தத்தில் உள்ள எல்லா அணுக்களும், அதாவது நமக்கு தெரிஞ்ச இந்த வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், இது எல்லாமே நம்ம தடுப்பு சக்தி சார்ந்த பல அணுக்கள் அங்கே தான் உருவாகுது. அங்கே உருவாகி அந்த ரத்த ஓட்டத்தில் வருது, வேறு உறுப்புகளுக்கு செல்கிறது. அதனால தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆனால் அதே மஜ்ஜையில் பலவிதமான நோய்கள் வரலாம். புற்றுநோயாக இருக்கலாம், புற்றுநோய் அல்லாமலும் இருக்கலாம். மஜ்ஜை சார்ந்த புற்றுநோய் தான் நம்ம பொதுமக்கள் ரத்த புற்றுநோய் இருக்கிறது. இந்த ரத்தம் சார்ந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலும் இந்த வெள்ளை அணுக்கள் சார்ந்த புற்றுநோய் தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற புற்றுநோய்கள் அபூர்வமாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் அங்கே தான் உற்பத்தி ஆகிறது. அப்போ அதில் ஏதாவது நோய் வந்ததுன்னா நோயாளி ஆரம்பத்தில் காட்டக்கூடிய அறிகுறி அந்த தடுப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால பல கிருமிகளுடைய ஆரம்பத்தில் பொது சிகிச்சை டாக்டர்கிட்ட போகலாம், பிறகு மேற்படிப்புள்ள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போகலாம். ஆனால் ஆரம்பத்தில் இவங்களுக்கு என்ன அடிப்படை பிரச்சனைன்றதே தெரியறது கஷ்டம். அப்படி நம்ம ஒரு கண்டுபிடிச்சோம்னா அந்த நோய்க்கு சிகிச்சை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வகையான சிகிச்சை பூரணமாக குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை எப்படின்றது டாக்டர் கோபிநாத் விளக்குவார். டாக்டர் மஜ்ஜை மாற்றி அதை எடுத்து விட்டு ஆரோக்கியமான மஜ்ஜை உருவாக்கினால் அதுக்கு பிறகு அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதாவது ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம சேர்ந்து அதை பற்றி பேசுறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். உங்களுக்கு குறிப்பிட்ட ஏதாவது புற்றுநோய் சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் கேட்கலாம். அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய நோய் நம்மளுடைய புள்ளி விவர கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடங்களில் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிறத விட 2 மடங்கு இருக்கலாம்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இதே மாதிரி வாழ்க்கை முறை தொடர்ந்து இருந்தால் 2 மடங்காக கூட ஆகலாம். ஏன்னா 90% அதிகமான புற்றுநோய்கள் வாழ்க்கை முறையினால தான் வருது. மக்கள் நினைக்கிற மாதிரி பரம்பரையாக வர புற்றுநோய் ரொம்ப குறைவு. 10% தான் பரம்பரையாக வரக்கூடிய புற்றுநோய். பெரும்பாலும் வாழ்க்கை முறை சார்ந்த புற்றுநோய் தான். அதில் நம்ம நாட்டில் பெண்களில் மார்பக நுரையீரல் சார்ந்த புற்றுநோய் தான் முதல் இடத்தை வகிக்கிறது. இப்போ நம்ம அறையில் இப்போ நீங்கள் 45 பேர் இருக்கீங்க வச்சுக்கிட்டாக்கா, இதுதான் இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை அப்படின்னு வச்சுட்டா, இந்த அறையிலே வாழ்நாளில் ஒரு டாக்டர் மதுமிதா அவர்களும் டாக்டர் கோபிநாத் அவர்களும் அதை கண்டுபிடித்து சிகிச்சை அளித்தார்கள் என்பதை பேசுவதால் வணக்கம். என் பேர் டாக்டர் மதுமிதா. நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன். இந்த பேஷண்ட் என்னை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளினிக்கில் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா திருப்பியும் ஃபீவர் வரும். நீங்கள் டிவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் டிபி இல்லை. டிபி மாதிரி வேற ஒரு நோய், நான் டியூபர்குலஸ் மைக்கோபாக்டீரியா அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபெக்ஷன். அது ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்துட்டே இருந்தது. பல வருஷம், நிறைய முறை 6 மாதம், 9 மாதம், 1 வருஷம் அந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. பட் திருப்பியும் ஃபீவர் வரும், ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் ஒன்றும் இருக்காது, திருப்பியும் அகெயின் சிமிலர் சிம்டம்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் என்ன ஒரு முறை பார்த்தாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருந்தது. இது ஏன் வருது? இது நார்மல், நம்ம ஹெல்த்தியா இருந்தோம்னா நம்மளுக்கு டிபி திருப்பியும் வரக்கூடாது. ஸோ ஏன் இவங்களுக்கு திருப்பியும் இந்த இன்ஃபெக்ஷன் வருது? வேற ஏதாவது எதிர்ப்பு சக்தியில கம்மியா இருக்கா? அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண தொடங்குச்சு.
ஜீன் டெஸ்டிங் பண்ணணும். ஏன்னா வந்து தெரியல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ஜீன் டெஸ்டிங் பண்ணச்சு அதை டயக்னோஸ் பண்ணும் GATA2 டெஃபிஷியன்சின்ட்டு. அப்பதான் வந்து அவங்கள வந்து நான் டாக்டர் கோபிநாத்க்கு ரெஃபர் பண்ணேன். I think subsequently Dr. Gopinath has done everything else, so probably he'll take over. Vanakkam. So now I can talk both in English as well as deficiency in the, it's a rare primary immunodeficiency. Primary immunodeficiency na முதன்மை எதிர்ப்பு சக்தி குறைபாடுன்னு வந்து primary immunodeficiency சொல்லுவோம். பேசிக்கலா அவங்களுக்கு வந்து உடம்புல ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களால ஃபைட் பண்ணி கில் பண்ணவே முடியாது. இப்போ யூஸ்வலா ஒரு டிபிக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட போறோம் அப்படின்னா டிபி மாத்திரை 6 மாசம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கியூர் ஆயிடும். அதுக்கப்புறம் டிபி கியூர்டுன்னு சொல்லி லேபிள் பண்ணுவோம். தென் தே வில் நாட் யூஸ்வலி கம் டு ஃபாலோ. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் டிகேட் ஆஃப் லைஃப், அதாவது ஃப்ரம் 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அந்த ஏஜ்ல இருந்து ஆல்மோஸ்ட் இன் தேர்ட் டிகேட்லயுமே ரிப்பீட்டடா டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த பாடி இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் பர்டிகுலர் tubercular bacteria, which is in fact, to be more specific, non-tubercular mycobacteria. ஸோ இதுக்கு எல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா GATA2 வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்னா உடம்புல ரத்த செல்கள் உற்பத்தி ஆகக்கூடியதற்கு ஒரு விதமான இம்பார்ட்டன்ட் மூலக்கூறு. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நீடட் ஃபார் மெச்சுரேஷன் ஆஃப் யுவர் ஒயிட் பிளட் செல்ஸ். ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வந்தது. பிளஸ் இப்போ இதோட நீங்கள் இந்த டிசீஸ் இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னன்னா இந்த டெஃபிஷியன்சி இருந்தால் வேற என்னென்னலாம் வரலாம். ரத்த புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் பிரைமரி immunodeficiency வந்து they can have something called as myelodysplastic syndrome and acute myeloid leukemia. ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் ப்ரோக்ரஷன் ஆஃப் டிசீஸ். அதுதான் ஃப்ரம் a primary immunodeficient state to an autoimmunity it can progress to myelodysplastic syndrome and AML. So ultimately இவங்கள we saw her at a point where she was standing in between a primary immunodeficient autoimmune state and myelodysplastic syndrome. So ultimately அப்ப எங்களுக்கு immediate need என்ன இருந்தது, we have to prevent her from going towards acute myeloid leukemia. And already just we were the pointல ஃபயர் வைக்கிற மாதிரி, it is already terrible. So அந்த டைம்ல என்ன பண்ணோம் அப்படிங்கும்போது we have to only go in for a bone marrow transplant. வேற ஒரு டோனரோட பாடியில இன்ஃபியூஸ் பண்ணும்போது தான் இந்த டிசீஸ் ஆனது கண்ட்ரோல் ஆகும். So next, once we decide that we have to go for a bone marrow transplant, we will start searching the donor. So obviously அதுக்கு நமக்கு ஒரு டோனர் தேவைப்படும். ஸோ யூஸ்வலி அவங்க ஃபேமிலிக்குள்ளே டோனர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவோம். இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. பட் த பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் ஆல்சோ ஹேட் tuberculosis. ஸோ ஷி பிகம்ஸ் an unhealthy donor. And our father was no more at that point of time. She had a small kid. Okay, kidோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ kid you cannot take it as a donor. You can't take husband as a donor. Father is already not there in the option. The only donor left was her mother. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கு, நம்ம இருக்காங்களா. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு we didn't have a match. So we are only left with a mother as a donor. அதில் என்னன்னா her mother usually will be only half matched. Full matched-ஆ கிடைக்க மாட்டோம். மதுமிதாவும் ஃபர்ஸ்ட் டைம்ல பார்க்கும்போது we gave 3 months of TB treatment to her. But after 3 months also we found that the clinical condition wasn't improving much. So on the time we were in a situation to take her with an active infection to transplant. Adhe simultaneous time la TB mattu illama avangaloda lungs in the here with us today. Her story is one of resilience and quiet courage, and her presence here is a living. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ஜனனி. As well Indian Railway staff, even Indian volleyball player. ஒரு 13 நேஷனல்ஸ் ஆடி இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, லைக் லைஃப் வந்து லைக் ஏதாச்சும் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருமா வாழ்கிறதுக்கு, அதுதான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் இது வந்து ஒரு 13 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். இது வந்து இட் இஸ் நாட் அ 1 year 2 year, ஒரு 10 மாசத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிலாம் இல்லை. 13 years of struggle. அது வந்து இட்ஸ் கம் டு an end அப்படின்றது தான் வந்து, இதுக்கு மேலே வந்து உங்களை மாதிரி நான் ஹெல்த்தியாக வாழ போகிறேன் அப்படின்றது தான் வந்து இட்ஸ் திங். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2012 ஃபர்ஸ்ட் டைம் பல்மனரி டிபி, லைக் எனக்கு வந்து லங்கில் டிபி அட்டாக் ஆகுது. டிபி கண்டுபிடிக்கிறாங்க, ஏடிடி கம்ப்ளீட் பண்ணுறேன். அகெயின் 1 year ஐ வாஸ் நார்மல். திரும்ப 2014 அகெயின் வந்து ஒரு ஆப்சஸ் வருது. ஆப்சஸ்ல வந்து ஒரு திரும்ப டிபி, அதுல பாக்டீரியா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப 1 year நான் டேப்லெட் எடுக்கிறேன். ஸோ இப்பயும் நம்ம நார்மல் ஆயிடுவோம், ஓகே ஃபைன், கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா,
அப்படின்னு நினைச்சிட்டு நானும் சரி நார்மலா திரும்ப என்னோட கேம் விளையாட போறேன், ஏதோ மேட்சஸ் வருது விளையாடுறேன். நானும் ஆஸ் வெல் ஒரு 7 இயர்ஸ் கேப்டனா இருந்திருக்கேன் டீமுக்கு. விளையாண்டு முடிச்சுட்டு வரோம், திரும்ப ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. பிளட் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்காது. ஒரு டைம் கூட எனக்கு வந்து பிளட் லெவல்ஸ் வந்து நார்மலாக இருந்ததே இல்லை. மியூக்கஸ் வருது, மியூக்கஸ் வர்றதுல அதில் பாக்டீரியா இருக்கு, அதுவும் டிபியோட பாக்டீரியா தான். திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். சரி கிவ் அப் பண்ணவே இல்லை எந்த டைம். ஓகே கண்டினியூ பண்ணுவோம். 2023 நாங்கள் என்னோட ஹஸ்பண்டோட நான் யூஎஸ்ல இருந்தேன். 5 இயர்ஸ் நான் லீவ் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ குழந்தைய பார்த்து காலையில் சொல்லிட்டு நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அகைன் இந்த மியூட்டேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் 2023ல ஸ்டார்ட் ஆன மியூட்டேஷன் என்னன்னா ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. 11 months கண்டினியூஸா ஃபீவர். ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இங்க இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே சுத்திட்டேன். ஈவன் ஒரு 60 டாக்டர்ஸ் மேல பார்த்துட்டேன். எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க. ஒரு 3 ரிப்போர்ட்ஸ்மே யாராலையுமே எனக்கு என்ன காஸ் எதனால இந்த இஷ்யூஸ் வந்துச்சுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக நான் போனேன். போனதுக்கு அப்புறம் they repeated all the tests. ஈவன் என்னோட அண்ணா அங்கே ஒர்க் பண்ண கேஸ் ஒரு 3.5 hours ஒரு 3 டாக்டர்ஸ் உட்காந்து எழுதுனாங்க. எழுதி எனக்கு இவ்வளோ நாளாக என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் அவங்க சொன்னது என்னன்னா ஐ திங்க் இட்ஸ் இம்யூன் டெஃபிஷியன்சி. குழந்தைங்களுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கு. வந்த உடனே எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம். அவங்க இஸ் டூ ஸ்மால். எனக்கு வந்தது என்னால தாங்கிக்கிறதுக்குள்ள இன்னொரு அடி. என்ன சொல்றாங்கன்னா குழந்தைய போய் செக் பண்ணுங்க, அவங்க நீ மானிட்டர் பண்ணி தான் ஆகணும்.